பொதுவாக நம்ம மீன் வாங்கினா என்ன பண்ணுவோம், ஒன்றா குழம்பு வச்சு சாப்பிடுவோம், இல்லையா வறுத்து சாப்பிட்ருவோம் இல்லையா. ரெண்டுமே பிடிக்கல, போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். நான் ஆற்று மீன், ஜிலேபி மீனில் வந்து செஞ்சுருக்கேன். நாங்கள் குழம்பு வைக்கிறதுக்காக இந்த மிளகாய், மஞ்சள், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். பட் வந்து குழம்பு வைக்கிறதுக்கான மூடு போயிடுச்சு. அதனால் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு. அதை இன்ஸ்பயர் பண்ணி இதில் செஞ்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு 3 வெங்காயத்தை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தட்டி வச்ச வெங்காயம், இது கூடயே மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்திக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம புளி கரைச்ச தண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வந்து வச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் மீனெல்லாம் போட்டுக்குங்க. எனக்கு தலை தான் வந்து அதிகமாக இருந்துச்சு, வயிறு பகுதி வந்து ஒரு 4-5 துண்டு தான் வந்து மீன் இருந்துச்சு. பட் ஓகே, இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சாச்சு. அப்பப்போ வந்து மூடி போட்டு இந்த மாதிரி கரண்டி அதிகம் போடாமல் திருப்பி போடுறதுக்கு மட்டும் கரண்டி போட்டு இந்த மாதிரி வந்து சட்டியை வந்து ஆட்டினீங்கனாலே வந்து போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆக்கிட்டே வந்து எடுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, நிஜமாகவே சொல்கிறேன். இது வந்து மீன் தலை இல்லாமல் மீனில் மட்டும் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக சுருக்குன்னு அப்படி இருந்துச்சு. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.